வெல்கம் டு சாப் ஃபேஷன் டிசைனர். ஸோ இது வந்து கம்ப்ளீட் 3 டாட் ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் பேண்டோட நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் போட போகிறோம். ஸோ கிளியர் பேட்டர்ன்ஸ் மட்டும் இதில் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கேல்குலேஷன்ஸோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஸோ ஷோல்டர் வந்து 13.5, ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5, செஸ்ட் ரவுண்ட் 32, பஸ்ட் ரவுண்ட் 33, வேஸ்ட் ரவுண்ட் 26, ஆர்ம் ரவுண்ட் 15, ஸ்லீவ் ஹைட் 7, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 5.25, பஸ்ட் 0.9, பஸ்ட் வித் 7, அண்டர் பஸ்ட் வந்து 3.25. ஸோ இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு வச்சு தான் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் போட போகிறோம். நான் கேல்குலேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது பிரகாரம் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் கிளியராக. ஸோ இது வந்து ஒரு ப்ளவுஸ் மாடலுக்காக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் இங்கே கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நான் உங்களுக்கு இங்கே கேல்குலேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் 13.5னா 13.5. செகண்ட் வந்து ஷோல்டர். ஸோ அந்த ஷோல்டருக்கு இங்கே கேல்குலேஷன் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பேக் டெப்த்து 9 வைக்கிறதுனால -2 வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிறேன். அதுலேருந்து இன்ட்டு 0.25 வந்து மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே 1.75 வருது. உங்களோட ஷோல்டர் வேல்யூ ஆஃப் ஷோல்டர் வேல்யூலேருந்து அந்த 1.75 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து உங்களோட ஷோல்டர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது புரியலைன்னா ஒன்ஸ் நான் நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் நான் ஷோல்டருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பாக வந்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. தேர்டு வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, நெக்கு வித்து. ஓகேவா? ஸோ நம்ம நெக்கு வித்து நம்ம இங்கே உங்களோட செஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதுலேருந்து டிவைடாக 12 பண்ணுவீங்க. 12 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களோட நெக்கு வித்தாக கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப் எந்த அளவுக்கு வேணும், இப்போ 5 எனக்கு ஷோல்டர் வேல்யூ வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து 2.5 2.5 நீங்கள் டிவைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை 2 இன்ச் வேணும்னா நீங்கள் 2 இன்ச் ஸ்ட்ராப் வச்சுக்கிட்டு நீங்கள் 3 இன்ச் வந்து நெக்கு வித்தாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபோர்த்து ஸ்டெப் வந்து நெக்கு டெப்த்து மார்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோர்த்து ஸ்டெப்பு நெக்கு டெப்த்து மார்க் பண்ணிப்பீங்க. நெக்கு டெப்த்து வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் இங்கே 9 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து ஸ்டெப்பாக வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் மார்க் பண்ணிட்டீங்களே. ஸோ ஆர்ம் டெப்த்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஆர்ம் டெப்த்துக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 6 போட்டு என்ன வேல்யூ வருதோ நீங்கள் அதை வந்து டீப் கேல்குலேஷன், இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப்புன்றதுனால நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 6 போட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் ஆர்ம் டெப்த்தாக நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இப்போ காலர் நெக்கு இல்லை க்ளோஸ் நெக்கு ஜுவல் நெக் அந்த மாரினா அந்த ஆர்ம் டெப்த்து வந்து கேல்குலேஷன்ஸ் மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப்புன்றதுனால இதுக்கு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 6 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அது வந்து நீங்கள் ஆர்ம் டெப்த்தாக மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேவா? மொத்தம் நம்ம 5 ஸ்டெப்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 6th வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 போட்டு எனக்கு இங்கே 8 வருது. ஸோ அந்த 8 இன்ச்சு நான் இங்கே ரவுண்ட் மெஷர்மெண்ட்டாக நான் மார்க் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நான் கிளியராக சொல்கிறது வந்து கேல்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணுன்றதுனால சொல்கிறேன். ஸோ இது பேட்டர்ன்ஸ் போடும் போதும் ஒன்ஸ் நான் உங்களுக்கு எப்படின்னு மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு, பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவீங்க. பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 போட்டு என்ன ஆன்சர் வருதோ மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் நீங்கள் பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோன்னா மார்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது தான் நமக்கு பஸ்ட்டு கிட்டே நமக்கு கரெக்டாக அந்த கப் ஷேப் அமையும். ஓகேவா?
ஸோ லாஸ்ட்டாக வந்து வேஸ்ட் ரவுண்ட். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 இது எல்லாமே நீங்கள் 1 ஃபிங்கர் கேப்பில் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. அப்படி எடுக்கும் போது தான் உங்களுக்கு டைட் ஃபிட்டிங்கில் ப்ளவுஸ் வந்து நீங்கள் லூஸாகவோ இல்லை ரொம்ப டைட்டாகவோ வியர் பண்ண முடியாது. ரொம்ப டைட்டாகவோ இருந்தாலும் வியர் பண்ண முடியாது, ரொம்ப லூஸாக இருந்தாலும் கலண்டி வரும். ஸோ ஓகேவா. ஸோ கரெக்டான அக்யூரேட் மெஷர்மெண்ட் எடுங்க, அக்யூரேட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். இது வந்து குர்த்திக்கோ இல்லை மேக்ஸிக்கோ நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ குர்த்தி மேக்ஸி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து ப்ளவுஸில் பண்ண முடியாது. ப்ளவுஸ் கொஞ்சம் ஃபிட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஷோல்டர் கிட்டேருந்து எல்லாமே கரெக்டாக நிற்கும். ஸோ நம்ம கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம பேட்டர்ன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என் பேட்டர்ன் ஷீட்டில் கீழே ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக ஒரு 9 ஸ்டெப் இருக்குது. இது வந்து பேக் பார்ட். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணுவோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ளவுஸோட ஹைட்டு. இதில் வந்து நான் ஸ்லீவ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஸ்லீவ் வந்து நான் டைரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. இல்லை ஸ்லீவுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் வேல்யூக்கு நம்ம கால்குலேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 5 இன்ச்சு. ஸோ அந்த 5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ நான் ஒன்ஸ் ரிப்பீட்டடாக நான் மறுபடியும் கால்குலேஷன்ஸில் சொல்கிறேன். பேக் நெக் டெப்த் வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். அதுலேருந்து ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் மைனஸ் பண்ணுறேன் 7. அந்த 7 இன்ச்சை இன்ட்டு 0.25 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து 1.75 வருது. அந்த ஆன்சரை உங்களோட ஆஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் இங்கே ஷோல்டர் வேல்யூவாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் ஒன்ஸ் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன் நான் இந்த கால்குலேஷன்ஸ். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டருக்கு. ஸோ நம்ம நெக்கு வித்துக்கு என்ன கால்குலேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 12 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் நெக்கு வித்தாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே 3 இன்ச் எனக்கு 2.8 கிட்ட வருது. நான் இங்கே 3 இன்ச்சாக அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸு 2 இன்ச் வந்து நான் ஷோல்டர் ஸ்ட்ராப்பாக கொடுக்குறேன். ஸோ பேக் நெக்கு டெப்த் வந்து 9 இன்ச் இல்லையா. ஸோ அந்த 9 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 1 by 1 கிளியராக இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸ் போடும்போது வீடியோஸ் வந்து பாஸ் பண்ணி போடுங்க. கிளியராக உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் கரெக்டான அவுட்புட் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினரால் கூட ஈஸியாக இதை மார்க் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ ஸ்டெப்ஸு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுங்க. ஓகேவா. ஸோ இப்போது ஆர்ம் டெப்த்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் ஸ்ட்ராப் வேண்டாம், டீப்புன்றதுனால ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கல. ஸோ ஆர்ம் டெப்த்து 5.3 அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 எனக்கு வந்து 8 இன்ச் வந்தது. ஸோ அந்த 8 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பஸ்ட் ரவுண்டு டிவைடட் 4 என்னவோ அதையும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கில் நீங்கள் எதுவுமே எந்த ஈஸ்மே எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இங்கே வேஸ்ட் ரவுண்ட் வந்து 26 டிவைடட் 4 போட்டு 6.75 வந்து அதை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து விட்டுருங்க. நெக்கு டெப்த்து ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே யூ நெக்கு தான், நார்மல் யூ நெக்கு தான் கொடுக்குறேன். ஸோ ஆர்ம் டெப்த்துக்கு ஆர்ம் கர்வுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப் கொடுத்து கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இங்கே நம்ம பேக்கில் டாட் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. உங்களோட வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. ஸோ பஸ்ட்டு வித்து மார்க் பண்ணி டாட்டுக்கு இங்கே நீங்கள் ஹைட் வந்து 3.5 இல்லை 4 இன்ச் நீங்கள் விட்டுக்கோங்க. குவார்ட்டர் இன்ச்சு டாட் பிடிக்கிற மாதிரி, இல்லை ஆஃப் இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுருக்கீங்களா, அப்போ ஆஃப் இன்ச்சு நீங்கள் டாட் பிடிக்கலாம்.
ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணுறேன், எக்ஸாக்டாக எனக்கு வருது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் கம்மியாகவோ எதுவுமே எனக்கு வரல, அக்யூரேட்டாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேட்டர்ன்ஸ் கட் பண்ணும் போது ஒன்ஸ் ஒரு வாட்டி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஓகேவா? உங்களோட ப்ளவுஸாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதாவே இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேஷன்ஸ் போட்டு நீங்கள் பேட்டர்ன்ஸ் போட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்குமே கரெக்டான அவுட்ஃபிட் கண்டிப்பாக வரும். நீங்களுமே ஃபிட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் போட போகிறோம். பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் இந்த வீடியோவில். ஸோ ஸ்லீவ் வந்து டைரெக்டாக நான் கிளாத்தில் மார்க் பண்ணுற வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டாப்லேருந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா கீழே வந்து வேஸ்ட் பேண்ட் எக்ஸ்ட்ரா எப்போவுமே ஃப்ரண்ட் வந்து ஹைட்டு அதிகமாக தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் மேலேருந்து பேட்டர்ன் ஷீட்டில் மேலேருந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். பேக்குக்கு வந்து கீழே பண்ணோம்ல, ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து மேலே. ஸோ அதே ஷோல்டர் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்கு வித்து ஷோல்டர் ஸ்ட்ராப் அதில் என்ன கொடுத்தோமோ அதே கொடுத்துக்கிறேன். இங்கே நெக்கு டெப்த்து வந்து நான் 7 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். சாரி 6.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே கொஞ்சம் டீப் கான்செப்ட் தான். ஃப்ரண்ட்டில் நான் டீப் தான் வச்சுருக்கேன் 6.5. ஸோ மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபோல்டடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் சைட் தான் மார்க் பண்ணணும். ஸோ நான் லாஸ்ட்டாக அப்புறமா கட் பண்ணிப்பேன். இங்கே வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க. நெக்குக்கு ஷேப் கொடுத்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 போட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 ஈஸ் வந்து கொடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கப் வரும், நம்ம வந்து டாட் பிடிப்போம், 3 டாட் இல்லையா? அதனால் நீங்கள் 3/4 இல்லை 1/2 இன்ச்சோ அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு நான் இங்கே பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சு பஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ பஸ்ட்டு வித்து மெஷர்மெண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் மெஷர்மெண்ட், இந்த 2 மெஷர்மெண்ட்டும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ பஸ்ட்டு வித்து பஸ்ட்டு பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட். அந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து உங்களோட அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 என்னோட அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது ஒரு டாட்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹூக் சைடு இங்கே வந்து பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 இங்கே வந்து நீங்கள் எந்த ஈஸும் கொடுக்காதீங்க, செஸ்ட் ரவுண்டில் மட்டும் கொடுங்க. பஸ்ட் ரவுண்டில் எந்த ஈஸும் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது பஸ்ட் ரவுண்டு டிவைடட் 4 போட்டு என்ன ஆன்சர் வருதோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 போட்டு மார்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது 2 கோடும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் கிராஸாக போனாலும் சரி, இன்வர்ட்ஸாக கிராஸாக இருந்தாலும் சரி, எப்படி வருதோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் பஸ்ட்டில் ஆஃப் அண்டர் பஸ்ட் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட வேஸ்ட் பேண்ட் ஏரியா. என்ன ஏரியா? வேஸ்ட் பேண்ட் ஏரியா. ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸில் நீங்கள் வேஸ்ட் டாட்டுக்கு கீழே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் வந்து உங்களோட டாட் கன்வர்ஷன் ஏரியா. ஓகேவா? அதை தான் நீங்கள் டாட்டாக இங்கே ஆஃபாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் பண்ணிப்பீங்க. புரியுதா இங்கே? ஸோ புரியலன்னா கிளியராக வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ வேஸ்ட் டாட் இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ கீழே வரைக்குமே அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அதை ஷார்ப் பாயிண்ட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி கர்வியாக நீங்கள் கொண்டுட்டு வரலாம் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நம்ம வேஸ்ட் டாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா?
ஸோ இங்கேருந்து நான் 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டு நம்ம கர்வுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சைட் ஜாயினிங்கில். ஸோ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஹூக் சைட் டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ குவார்ட்டர் இன்ச் வித்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆஃப் வந்து டாட்டுக்கு பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து சைட் டாட் டிஸ்டன்ஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுலேருந்து உள்ள ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க, கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அந்த பாக்ஸ்லேருந்து 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த சைட் டாட் வந்து லைன் வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, சைட் டாட் எண்டுன்ட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது, அதை வந்து நான் இங்கே குவார்ட்டர் இன்ச்சாக நான் வந்து டாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அக்யூரேட்டாக எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக வருது. எக்ஸ்ட்ராவாக எனக்கு 1/2 இன்ச்சு தான் வருது. ஸோ இங்கே வந்து வேஸ்ட் பேண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பார்க்கவே சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி நீங்கள் பேட்டர்ன்ஸை வச்சு பாருங்கள், வச்சு பார்க்கும் போதே வந்து கிளியராக தெரியும். ஸோ கரெக்டாக சைட் ஜாயினிங் வந்து மேட்ச் ஆகுது. ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் கரெக்டாக எனக்கு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம கிளாத்தில் கட் பண்ணும் போதும் நமக்கு எந்த வித மிஸ்டேக்ஸுமே வராது. ஓகேவா? ஸோ இப்படி செக் பண்ணி பாருங்கள். வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. பேக்கோட ஹைட்டும் ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம போட்டிருக்க பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டு தான், 100% கரெக்ட் தான். ஸோ இதை வந்து நெக்கு ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேஸ்ட் பேண்டும் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப்லேயும் நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். இங்கே 8.5 வருது, இங்கே 8.5 வருது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டான மெஷர்மெண்ட் எனக்கு அச்சீவ் பண்ணிட்டேன் நான். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் 3 டாட் ப்ளவுஸ்ன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த டாட் பிடிக்க ஏரியாவை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த கப் ஷேப் தான் ப்ராப்பராக நிறைய பேருக்கு ஃபிட்டிங்கும் வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டினியூஸாக அதே வீடியோ பாருங்கள். கிளியராக ஸ்லோவாக பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த வீடியோவாக என்னோடய வீடியோன்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற எல்லா வீடியோஸுமே ஸ்லோவாக பொறுமையாக பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணி பாருங்கள். 1க்கு 10 வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது தான், ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதோட பர்ஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வரும். நான் இங்கே வேஸ்ட் பேண்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒன்று தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு பட்டி வேஸ்ட் பேண்டு. ஸோ ஸ்லீவ் மட்டும் நான் உங்களுக்கு கிளாத்தில் டைரெக்டாக நான் மார்க் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? ஸோ பாய், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.